Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி அவல் பாயாசம் தாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ அது கூடவே நம்ம முந்திரி பருப்புலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. தனியா வறுக்க தேவையில்லை. இதிலே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவல் பாயாசம் செய்யும்போது நல்லா சூப்பரா இருக்குங்க. நம்ம எல்லா பாயாசமும் செஞ்சிருப்போம். ஜவ்வரிசி சேமியாலாம் அவல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. முந்திரி பருப்பு போட்டு பாதி அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் திராட்சை செய்கிறது. ஏன்னா திராட்சை சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதனால் முந்திரி பருப்பு போட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்திங்கன்னா 2 ஈவனாக பொரிச்சு எடுக்கலாம். நம்ம அந்த திராட்சை உப்பி வருது பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த மீதி இருக்கிற நெய்யிலே நம்ம அவல் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அவல் எடுத்துருக்குறேன். ஒரு லிட்டர் பாலுக்கு 150லேருந்து 200 கிராம் அவல் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக சேர்த்துட்டா கெட்டியாகிடும். சாப்பிடும்போது ஒரு அல்வா பதத்துக்கு மாதிரி இருக்கும். 150 கிராம் 1 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அவலை வறுத்து எடுக்கணுங்க. அவல் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்காதீங்க. லைட்டாக இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க. வறுத்து சேர்த்தா தான் அவல் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே பாலில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும், கெட்டியாக ஆகிடுங்க. அது நல்லா இருக்காது. இது மாதிரி லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு போதும், இதை எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்குறேன். இல்லை 1 லிட்டர் பால் சேர்த்துக்குங்க. பசும்பால் தாங்க. இது பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு பால் ரொம்ப சுண்ட காய்ச்ச தேவையில்லைங்க. லைட்டாக பொங்கி வர்ற டைமில் அவல் சேர்த்து நம்ம பாயசம் செய்யணும். மீதி டிஷ்ஷெலாம் பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சேர்ப்போம். ஆனால் இந்த அவல் பாயசத்துக்கு மட்டும் லைட்டாக பொங்கும் போதே அவல் சேர்த்துட்டா முடிஞ்சிடுங்க. பால் இந்த அளவுக்கு கொதிக்கிற டைமில் நம்ம அவல் சேர்த்துக்கலாங்க. அவல் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். அவல் பாயாசன்றது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஏலக்காவை எல்லாம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் அவல் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே அவல் வெந்துடுங்க. நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அதை தான் நம்ம வறுத்து சேர்த்தோம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கம்மியாக சேர்க்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. 100 கிராம் சர்க்கரை அதுவே அதிகமாக இருக்கும் ஸ்வீட்டு. அதிலே கம்மி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுனா இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க. இதுவே 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. அந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இதில் வெல்லம் சேர்க்கணுன்னா வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமேலாம் சேர்த்துக்குங்க. லைட்டாக கொதிக்க வச்சுட்டு கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா கல் மண் இருக்கும். அதனால் சுத்தமாக சேர்க்குறதுக்கோசம் நம்ம வடிகட்டி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாங்க. இந்த பாயாசத்தை கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர சுவை பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த அவல் பாயசம் செஞ்சு விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க. சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றீங்கன்னா கெட்டியாகிடும். அந்த டைமில் சுடப்பாலோ அல்லது சுட தண்ணியே கலந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.